ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். இப்போ ரீசெண்டாக வந்த ப்ரமோல ஸ்ருதிகா கதறி அழுதுட்டு இருக்க மாதிரியான விஷயங்களும், அவங்களோட ஃப்ரெண்டான சும் அவங்களும் ஒரு பக்கம் ரொம்ப டிப்ரெஷன்ல கத்துற மாதிரியுமான ஒரு ப்ரமோ வெளியாயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் வந்து இன்னைக்கு நைட் எபிசோட்ல தான் நம்மளுக்கு கிளியரா தெரியும். ஆனாலும் இந்த சண்டைக்கான மூல காரணத்தை நம்மளால நேற்று எபிசோட்ல பார்க்க முடியுது. இது ஒரு சாப்பாடு விஷயத்துல தான் ஆரம்பிச்சிருக்கு. சும்முக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் கரண் சும்முக்கும் சேர்த்து சாப்பாடு பெரட்டிருக்காரு. ஆனா சும் உடம்பு சரியில்லை சாப்பிடலன்னு அந்த சாப்பாடை கரணே சாப்பிட்டுட்டு இருக்காரு. சும்மா கன்வின்ஸ் பண்ணி ஸ்ருதிகா அவங்கள சாப்பிட வைக்க ட்ரை பண்ணி சாரா கிட்ட வந்து சாப்பாடு கேட்டிருக்காங்க. சாரா தான் அந்த ஃபுட்டோட இன்சார்ஜ். சாரா சும்மோட பருப்பை ஆல்ரெடி கரண் சாப்பிட்டுட்டாருன்ற விஷயத்த ஸ்ருதிகா கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால ஸ்ருதிகா அவங்களோட சாப்பாடை ஷேர் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சாரா திரும்பவும் போய் எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு, ஸோ எல்லாருக்குமே வந்து ஈக்குவலா போர்ஷன் கிடைக்கும், சும் அவங்களோட ஃபுல் போர்ஷனை எடுத்துக்கலாம்னு சாரா சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த ஸ்ருதிகா பெட்ரூம்ல கரண் முன்னாடி ஷில்பா முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா தப்பும் சும் மேலதான்ற மாதிரி கரண் சொல்லவும் அந்த விஷயம் ஸ்ருதிகாக்கு பிடிக்காதனால நீங்க சும்மா கேட்காம அவங்களுக்கு சாப்பாடு பெரட்டினது தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட கரண் கோவமாயிட்டு சும் கிட்ட நான் உங்ககிட்ட வந்து கேட்கலையா, சாப்பிடுறியான்னு கேட்கலையா அப்படின்னு கரண் கேட்கிறாரு. அதுக்கு சும் சொல்றாங்க, நான் ஸ்ருதிகா கிட்ட பேசிட்டு இருக்கேன், அப்புறமா சாப்பிடுறேன்ற மாதிரி தான் சொன்னேன் அப்படின்னு சும் சொல்றாங்க. கரண் கொஞ்சம் அக்ரெசிவ் டோன்ல இதை நீ ஏன் ஸ்ருதிகா கிட்ட சொல்லலன்னு சும் கிட்ட பேசுவோம். ஸ்ருதிகாக்கு கோவம் வந்துடுது. இந்த டோன்ல உங்ககிட்ட யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ஸ்ருதிகா சொல்றாங்க. அதுக்கு கரண், நான் யாருக்கிட்டனாலும் எந்த டோன்லனாலும் பேசுவேன், அதை என்னை யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்னு கரண் சொல்றாரு. கரண்க்கும் ஸ்ருதிகாக்கும் சண்டை போயிட்டு இருக்கும் பொழுதே அவங்க சண்டையை அதிகப்படுத்தும் விதமா ஷில்பா அங்கங்க கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ் எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. ஸ்ருதிகா பொறுமையா தான் கரண் கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. ஆனா கரண் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பாயிண்ட்ல கரண் ஸ்ருதிகாவை நீ பிக் பாஸையே கன்ஃபியூஸ் பண்ற ஆளுன்னு சொல்லவும் ஸ்ருதிகாக்கு கோவம் வந்து அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது நடுவில் ஷில்பா மேம் வந்து நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுனால அந்த சும் தானே சஃபர் ஆகுறா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு ஸ்ருதிகா, ரொம்ப நல்லா இருக்குங்க, நீங்க தான் வந்து இந்த சண்டையை நல்லா கிளப்பி விடுறீங்களே, நானும் கரணும் பேசும்பொழுது நடுவில் வந்து நிறைய பாயிண்ட் சொல்லி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நீங்க தான் வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி உங்களால சும் சஃபர் ஆகலான்னு சொல்றீங்க அப்படின்னு ஸ்ருதிகா கோவமா கேட்கறாங்க. இது நடுவில் பகாவையும் கரணையும் வச்சு அந்த பாலிடிக்ஸ்ன்ற வேர்டையும் யூஸ் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் கரனுக்கு இன்னும் கோவம் வந்துடுது. ஸோ ஸ்ருதிகா அண்ட் கரண் சண்டை ரொம்ப வலுக்குது. இதுக்கு நடுவில் சும் வந்து இதை சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்போ ஸ்ருதிகா சொல்றாங்க, இந்த சண்டைக்கு நடுவில் நீ வராத, கரனுக்கும் எனக்கும் ஏதாவது சண்டை போச்சுன்னா இல்ல எனக்கும் ஷில்பா மேமுக்கும் சண்டை போச்சுன்னா நீ நடுவில் வராத சார்ட் பண்றதுக்காக. இதை நான் உனக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இது தேவையில்லாம நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளதான் பிரச்சனையை கொண்டு வரோம்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஸ்ருதிகா சொல்றாங்க. இந்த சண்டை எதுக்காக நடக்குது, நீ ட்ரிகர் பண்றாங்க அப்படின்றது தானே சண்டையோட மெயின் பாயிண்டே. ஆனா இவங்க எல்லாரும் ஃபுட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு சும் சொல்லவும், கவலைப்படாதமா, கரண் மேல பழி விழுற மாதிரி நான் எதுவும் பேசிட மாட்டேன்னு ஸ்ருதிகா சொல்றாங்க. ஏன்னா கரண் தான் சும்காக சாப்பாடு செஞ்சு அந்த சாப்பாடு அவங்க சாப்பிடலன்றதுனால அவரே சாப்பிட்டுட்டாரு. ஸ்ருதிகா இந்த மாதிரி சொல்லவும் சும்க்கு ரொம்ப கோவம் வந்துருது. ஓ, நான் வந்து கரண்காக தான் நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா, இவ்வளவுதான் நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கியான்னு சும் கேக்குறாங்க. ஸ்ருதிகாவும் வேற என்ன, நீ எப்பவுமே அவங்களுக்கு சப்போர்ட்டிவா தானே பேசுவ, என்னைக்காவது எனக்காக நீ நின்றுக்கியா, நான் உனக்காக தானே பேசிட்டு இருக்கேன், ஆனா நீ என்ன டிஃபெண்ட் பண்ண மாட்டேங்கிற, நீ இப்பவுமே அவங்களுக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க அப்படின்னு ஸ்ருதிகா சொல்றாங்க. இதை கேட்ட சும்க்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. அவங்க அழவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதோட வந்து நேற்று எபிசோட் முடியுது. இதோட தொடர்ச்சியா தான் சும் வந்து கத்துறதும் ஸ்ருதிகா அழுறதும் நடக்குது. சும் கிட்ட போய் ஸ்ருதிகா கேட்கறாங்க நல்ல விதமாவே, நான் வந்து அவங்களோட பேசணும், நீங்க எல்லாம் வெளியில போங்கன்ட்டு. ஆனா சும்மே வந்து வேண்டான்னு சொல்லிடுறாங்க. கூட இருக்கவங்களும் நீ வராத, இப்ப பேசாதன்னு சொல்லிடுறாங்க. அது இல்லாம சும் வேற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. ஸ்ருதிகாவை பார்த்து ரொம்ப கத்திடுறாங்க, சத்தம் போட்டு கத்துறாங்க. அவங்க மென்டல் பீஸே டிஸ்டர்ப் ஆகுற அளவுக்கு கத்துறாங்க. ஸோ இப்படி நடக்கும் ஸ்ருதிகாக்கு அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுது. என்னால தானே சும் இவ்வளோ கஷ்டப்படுறான்ற ஒரு குற்ற உணர்ச்சியோட இவங்க வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் சும் நீ எனக்கு வேண்டான்னு சொல்றாங்க. ஸ்ருதிகாவையும் பார்த்து சும் நீயும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்துல நிறைய பேர் சும் மேல தப்புன்னு சொல்றாங்க, ஸ்ருதிகா டிராமா பண்றாங்கன்னு சொல்றாங்க, நாமினேஷன் நடக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிராமா பண்றாங்கன்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் ஸ்ருதிகாக்கு ஹிந்தி மக்களிடையே நிறைய நெகட்டிவிட்டியை கொண்டு வந்திருக்குது தான் சொல்லணும். ஸ்ருதிகா தேவையில்லாம பிரச்சனைகளை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்த விஷயம். இதை பத்தி இன்னும் டீடைல்டா இன்னைக்கு நைட் எபிசோட்ல பேசலாம். இதுல யாரு பக்கம் நியாயம் இருக்கு, ஸ்ருதிகா டிராமா பண்றாங்களா இல்ல சும் டிராமா பண்றாங்களா இல்ல இவங்க எல்லாருக்கும் மத்தியில கரண் அண்ட் ஷில்பா டிராமா பண்றாங்களா அப்படின்றத நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். வேற ஒரு வீடியோவோட உங்களை நான் திரும்பவும் மீட் பண்றேன். Until then, it's bye from Jemima. Take care.